கேரட் ஹல்வா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்ப சூப்பரான ஒரு டெசர்ட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் கேரட்டை அதை தோல் சீவி துண்டுகளாக்கி வச்சுக்கோங்க. நான் 4 சின்ன கேரட் தான் எடுத்திருக்கேன். இதுக்கு 100 ml பால் தேவைப்படும். அதில் அரை டம்ளர் கிட்ட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு குக்கரில் 2 விசில் வச்சு எடுத்துருங்க. குக்கர்லேருந்து எடுத்ததுக்கப்புறம் கேரட் நல்லா வெந்துருச்சு. அதை நசிச்சு பாருங்கள், வெந்துருச்சு. இதை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அவிக்கும் போது இருந்த பாலை இந்த அரைக்கும் போது இதுக்கு எடுத்துக்கலாம். இது ஈஸியாக செஞ்சிடலாம். அரைச்சிக்கலாம். இப்போ இந்த மிச்ச பாலும் அதோடு சேர்த்து நைஸ் பேஸ்ட்டாக கொண்டு வந்துடுங்க. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பசு நெய் நான் எடுத்திருக்கேன். அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்புகளை ரோஸ்ட் பண்ணுங்க. நல்ல கோல்டன் ப்ரௌனில் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். கோல்டன் ப்ரௌனுக்கு வந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். இந்த நெய்யிலேயே நம்ம அரைச்ச பேஸ்ட்டை அதில் சேர்த்துறங்க. மிச்ச பாலை அந்த ஜாரை அலம்பி அதை சேர்க்கறதுக்கு வச்சுக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. இந்த நெய்யில் இந்த பேஸ்ட்டு நல்லா வேகணும். ஃபுட் கலர் நான் லெமன் எல்லோ எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான். தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். நாட் அ ப்ராப்ளம். ஒரு பிஞ்சுக்கும் கம்மியாக நான் சேர்த்துருக்கேன். இது ஜஸ்ட் ஒரு நல்ல கலர் கொடுக்கும், அவ்வளோதான். நல்லா வெந்துருச்சு பாருங்க, பபிள்ஸ் வர ஆரம்பிக்குது. இப்போ 3/4 கப்பு சர்க்கரை அதில் ஆட் பண்ணுங்க. 1 கப்பு கேரட் எடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு 3/4 கப்புங்கிறதே நல்ல தித்திப்பை கொடுக்கும். அகெயின் ஒரு 2 ஸ்பூன் கீ சேர்த்துக்கோங்க. நல்ல அருமையான ரிசல்ட் கிடைக்கும். இதில் நான் ஏலக்காய் எசன்ஸ் ஒரு 2 ட்ராப் சேர்க்குறேன். நீங்கள் பவுடரானாலும் பொடிச்சு சேர்த்துக்கலாம். இது அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நிற்கும் இந்த ஹல்வா. செம சூப்பராக இருக்கும். சர்க்கரையோட அளவு 1:3 சொல்லியிருக்கிறேன். அதை கூட்டுனீங்கனாலும் ரொம்ப தித்திப்பாக போயிடும். இது நல்ல கரெக்டான பதத்தில் இருக்குது. இந்த சர்க்கரை பாகில் அந்த கேரட் பேஸ்ட்டு நல்லா மெர்ஜ் ஆகிட்டு வருது. இந்த ஸ்டேஜில் தெறிக்க ஆரம்பிக்கும். ஸோ தட் நீங்கள் கொஞ்சம் ஒரு கவர் போட்டு மூடுறது பெட்டராக இருக்கும். நல்லா தெறிச்சிட்டு வரும். கொஞ்சம் கவனமாக இருங்க. நல்ல சுருள ஆரம்பிக்குது. இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்புகளை அதோட சேர்த்துடலாம்.
கொஞ்சம் கொஞ்சமாக அது எப்படி இறுகிக்கிட்டே வரும். இந்த பதம் உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்கள். நெய் ஃபுல்லாக வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சர்க்கரையும் அந்த கேரட்டு எல்லாம் மெர்ஜ் ஆயிடுச்சு. இந்த இப்படி மடக்கும்போது இப்படி எந்த விழுது பார்த்தீங்களா, இதுதான் அதோட பதம். இந்த ஹல்வா பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான். இந்த பதம் வரும்போது நீங்கள் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக் என்னன்னு எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.